ஹாய். விஜயபுரன்ற ஒரு கிராமத்தில் கண்ணப்பன் தாத்தாவும் அவங்க பையன் ராமலிங்கமும் வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க. ராமலிங்கத்துக்கு ஒன்றுமே தெரியாது. ராமலிங்கத்தை எல்லாரும் ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. அந்த ஊர் ஜனமே ராமலிங்கத்தை மக்கு மக்குன்னு கூப்பிடுவாங்க. கண்ணப்பன் தாத்தா தான் வேலைக்கும் போய் வீட்டையும் பார்த்துன்னு இருந்தார். ஒரு நாளும் தாத்தா அவங்க பையன்கிட்ட காசே கேட்டதில்லை. ராமலிங்கம், நாளைக்கு எங்க ஊர் சுத்தத்துக்குள்ள வெளியே போகாத. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வீட்லயே இரு. அடுத்த நாள் அவங்க அப்பா ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு. என்னப்பா இது? இந்த ஆட்டோ நம்ம வீட்டு முன்னாடி நிக்குது. இந்த ஆட்டோ எனக்குன்னு வாங்குனியாப்பா நீ? ஆமாடா மகனே, உனக்குன்னு தான் இந்த ஆட்டோவை வாங்கினேன். எனக்கு திடீர்னு வாங்கி தரணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொல்லாம வாங்கிட்டேன். இந்த ஆட்டோவை வச்சு நீ பொழைச்சுக்கோ. ஆட்டோவை வாங்கி கொடுத்த 2 நாள்ல அவங்க அப்பா இறந்துட்டாரு. என்னை விட்டு என் பாப்பா நீ? உன்னை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? இதுக்கப்புறம் நான் எப்படிதான் பழிக்க போறனோ? எனக்குன்னு இருந்தது எங்க அப்பா மட்டும்தான். எங்க அப்பாவும் இப்ப இல்ல. எனக்குன்னு இப்ப நீ மட்டும்தான் இருக்கிற ஆட்டோ. இவ்வளவு நாள் எங்க அப்பா எனக்கு சாப்பாடு போட்டாரு. இதுக்கப்புறம் நீ தான் போடணும் ஆட்டோ. இப்பவே உன்னை எடுத்து ஓட்ட பழகிக்கிறேன். நான் முன்ன பின்ன ஆட்டோ கூட ஓட்டினதுல எப்படி என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோவையும் நல்லாவே ஓட்ட பழகிக்கினாரு. அவரோட முதல் சவாரியும் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சாரு. அவரோட முதல் சவாரியையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சொல்கிற இடத்துல கரெக்டாக எடுத்துன்னு போய் விட்டு வந்தார். பரவாயில்லப்பா, உன் ஆட்டோல நல்லா ஸ்மூத்தா கூட்டின்னு வந்த நீ. மேடு பள்ளத்துல எல்லாம் கூட கரெக்டா மெதுவா எடுத்துன்னு வந்த. சரி, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுப்பா. ஓங்கா, புது ஆட்டோல, அதனாலதான் இப்படி நல்லா ஸ்மூத்தா வந்துச்சு. 50 ரூபாய் ஆச்சுக்கா. நீங்க 30 ரூபாய் கொடுங்க எனக்கு, அதுவே போதும். எது 30 ரூபாய் தானா? என்னப்பா இவ்வளவு கம்மியா கேக்குற நீ? எனக்கே உன்னை பார்த்தா பாவமா இருக்கே. மற்ற ஆட்டோக்காரங்கெல்லாம் 150 ரூபாய் கேட்பான். அடிச்சு புடிச்சு பேரம் பேசி 100 ரூபாய் கொடுத்துட்டு வருவான். நீ என்னடானா 50 ரூபாய் கேட்குற, அதுல 30 ரூபாய் கொடுத்தா போதுன்ற. எனக்கே உன்னை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. நான் 50 ரூபாவே கொடுக்குறேன்ப்பா. இதுக்கப்புறம் பார்த்து சுதாரணமா இரு. பொழைக்க தெரியாத புள்ளியா இருக்கே நீ. சரி, நான் வரேன்ப்பா. ஐயோ, நமக்கு இந்த ஆட்டோ பத்தி ஒண்ணுமே தெரியலையே. எவ்வளவு காசு வாங்குறதுன்னு கூட நமக்கு சுத்தமா தெரியலையே. இப்படியே போனா எப்படி? நீதான் காப்பாத்தணும் என்ன கடவுளே. அடுத்த நாள் நேசமணின்ற ஒரு ஃப்ரெண்டு ராமலிங்கம் வீட்டுக்கு வந்தார். என்னடா ராமலிங்கம், பார்த்தே பல வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கியா? நான் சென்னையில வேலை பார்க்குறேன். ஒரு வேலை விஷயமா ஊருக்கு வந்தேன். எங்க அம்மா அப்பாவும் இல்லை, யாரும் இல்லடா இந்த ஊர்ல. எங்க தங்குறதுன்னே தெரியல. ஒரு நாள் உங்க வீட்டுல நான் தங்கிக்கட்டுமாடா? இல்லடா, என் வீடு சின்ன வீடு. உன்னை எங்க இருந்து தங்க வைக்கிறது? அதுவும் இல்லாம ஓனர் பார்த்தா கத்துவாங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் இருந்தால 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்பாருங்க. என்கிட்ட காசு இல்லை, நான் எங்க இருந்து கொடுக்கறது? நீ வேணும்னா கார்த்திக் வீட்டுல போய் தங்கிக்கோடா. அங்கெல்லாம் கூட கேட்டுட்டேன், அங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வேணும்னா ஒரு வாரமா உன் ஆட்டோலயே தூங்கிக்கட்டுமாடா நைட்டுக்கு மட்டும்? காலையில ஊருக்கு போயிடுறேன். அப்படியாடா? சரி, வீட்டுல தங்கினா கேட்பாங்க. ஆட்டோல எப்படின்னு தெரியல. சரி இரு, நான் போய் கடைக்கு போயிட்டு வரேன். வேற என்ன பண்றது? போடா போ. ஒரு நாள் தங்கறதுக்கு எனக்கே நீ இடம் தர மாட்டேன்னு சொல்லிட்டால. நைட்டோட நைட்டா உன் ஆட்டோவை என்ன பண்றேன்னு பாரு. ஆட்டோல தங்குறதா நானு? நேசமணியும் நைட்டோடு நைட்டாக அந்த ஆட்டோவை ராமலிங்கத்துக்கு தெரியாமல் திருடின்னு போயிட்டாங்க. நேசமணி அந்த ஊரை விட்டே வேற ஊருக்கு போயிட்டாரு. ஐயோ, என் ஆட்டோவை காணுமே. யாரன்னா பாத்தீங்களா என் ஆட்டோவை? ஏன் என்னாச்சுப்பா ராமலிங்கம்? சின்ன குழந்தை மாதிரி இறந்துருக்கா? ஏன் அழுதுன்னு இருக்கா? ஓனர், எங்க அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த ஆட்டோ இங்க நிக்க வச்சிருந்தல, அது காணோம் ஓனர். என் ஃப்ரெண்டு நேத்து தங்கின்னு இருந்தான். அவன் எடுத்துன்னு போயிட்டானா என்னன்னு தெரியல. ஏன் ஆமாப்பா, நேத்து 12 மணிக்கு எனக்கும் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற சவுண்டு கேட்டுச்சு. இந்நேரத்துக்கு எதுக்கு இவன் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணின்னு இருக்கான்னு நான் யோசிச்சேன். சரி, நமக்கு எதுக்குன்னு நான் தூங்கிட்டேன். அவன் தான் போய் எடுத்துன்னு போயிருப்பான். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. ராமலிங்கமும் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம் போலீஸு கூப்பிட்டாங்க. எங்க பாருப்பா, இந்த ஆட்டோ காரு இதோட பார்ட்ஸ் எல்லாம் இந்த தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க யாரோ. உன்னோட வண்டி இது பார்ட்ஸ் எதுனா உனக்கு தெரிஞ்ச இதுல இருக்கான்னு தேடி கண்டுபிடி. சார், ஆமா சார், என்னோட வண்டி பார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு சார் இதுல.
அதுல பாருங்க சார், எங்க அப்பாவோட போட்டோ இருக்கு. அந்த பார்சலை எடுத்துன்னு வீட்டுக்கு வந்தாரு. என்னப்பா ராமலிங்கம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னாச்சு? எதனா கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களாப்பா அவங்க? ஓ ஆமாண்ணா, அவன் தான் திருடி இருக்கான். திருடி இன்ஜினு இன்னும் பெரிய பெரிய பார்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு வீணா போனதெல்லாம் இந்த ஆத்துல போட்டுட்டு போயிட்டு இருக்கான்னா. எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் இருக்கானா, அவன் கிட்ட கொடுத்து புதுசா ஒரு ஆட்டோவே செஞ்சு கொடுறான் இந்த பார்ட்ஸ் வச்சுன்னு சொல்லலான்னு இருக்கானா. எங்க அப்பா ஆசையா வாங்கி கொடுத்ததுண்ணா. ஆனா ராமலிங்கம், அதை வச்சு ஒரு ஆட்டோ உருவாக்கத்துக்கு நீயே ஒரு ஆட்டோ புதுசா வாங்கிடலாம். சரி, ஏதோ நீ பண்ணணும்னு நினைக்கிற பண்ணு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நேசமணி ஒரு பயம் கூட இல்லாமல் அந்த ஊரில் சுற்றின்னு இருந்தார். டே நேசமணி, நில்றா. நீ தானே என் ஆட்டோவை எல்லாம் பார்ட்ஸா கழட்டி அந்த ஆத்துல போட்டுட்டு போனது. உனக்கு தங்கறதுக்கு இடம் தரலன்னு இப்படியெல்லாம் கூட யாருன்னா பண்ணுவாங்களாடா? ஒழுங்கா அதுக்கான காசை எடுத்து வச்சிடு. நான்லாம் ஒன்றும் ஆட்டோவை திருடல. நான் அதுக்கு வந்து திருட போறேன். அன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு நான் சீக்கிரமா போயிட்டேன், சொல்லாம கொள்ளாம. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். திருடினவன் இவன் தானு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஒன்றும் பண்ண முடியல. இப்படி சொல்லிட்டு போயின்னு இருக்கும்போது நேசமணியை ஒரு லாரி இடிச்சு கீழே விழுந்துட்டான். நேசமணியை யாருமே காப்பாற்றலை. ராமலிங்கம், அந்த ஆட்டோவை ரெடி பண்ணிட்டேன்னா சீக்கிரம் எடுத்துன்னு அங்க பாரு எப்படி அடிபட்டு கிடக்குறான், அவனை போய் காப்பாத்துவான், வா வா. ராமலிங்கமும் சீக்கிரமாக ஆட்டோவை எடுத்துன்னு வந்து நேசமணியை அந்த ஆட்டோவில் போட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக போனாங்க. என்னப்பா ராமலிங்கம், அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்துட்டியா? என்னாச்சு அவருக்கு? இப்ப நல்லா இருக்காரா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அவனுக்கு தலையில ஃபுல்லா அடிபட்டுட்டு இருக்கு, காலு வேற ஒண்ணு உடைஞ்சிட்டு இருக்கு, உழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு என் ஆட்டோவை திருடின்னு போனதே அவன் தானா? என் கண்ணு முன்னாடியே அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இன்னொருத்தரை ஏமாத்தினால அவனுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களா? ஐயோ, அவன் தான் ஆட்டோவை திருடுனதா? எப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனை காப்பாத்துன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன்ப்பா. நானா இருந்திருந்தா காப்பாத்திருக்கவே மாட்டேன். எல்லாரும் உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றாங்கப்பா. அதெல்லாம் இல்ல, உனக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குப்பா. அதுக்காகவே நீ நல்லா வாழ்வ, நல்லா வருவப்பா. அதுக்கப்புறம் ராமலிங்கத்துக்கு ருக்மணின்றவங்க கூட கல்யாணம் ஆச்சு. அவங்க வாழ்க்கையே மாறி அவங்க ஒய்ஃப் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொருத்தரை ஏமாற்றணும்னு நினச்சா நம்மளுக்கும் இதே நிலமை தான் வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.